வெற்றி பெற்றார் விஜய் தேர்தலில். இன்னைக்கு ஒரு வெற்றி பெற்றதுனால அதை ஜீர்ணிக்க முடியாம ஒரு பொறாமையில பேசுறார் ரஜினி அப்படின்னு சொல்லும்போது, இல்ல எனக்கு பொறாமலாம் கிடையாது, எனக்கு ரொம்ப நல்ல எண்ணம், நான் வந்து ரொம்ப கெட்டவெல்லாம் கிடையாது. இல்லை, இதெல்லாம் நடிப்பு. சினிமாக்காரனுக்கு நடிக்க சொல்லி கொடுக்க வேண்டியது வைத்தறிச்சல் இருக்கா? கண்டிப்பா இருக்கு. தான் தான் சூப்பர் ஸ்டார். மூடி வீட்டுக்கு வருவார், நரசிம்மராவ் இவர் வீட்டுக்கு போவார், கருணாநிதி இவர் எதை சொன்னாலும் கேட்பாரு. இப்படி ஒரு லாபி உள்ளவர் யாருன்னு கேட்டீங்கன்னா ரஜினிகாந்த் தான். சூப்பர் ஸ்டார் பட்டம் இதெல்லாம் இருந்தோம். ஒரு சின்ன பையன், அவருக்கு இப்போ 75 வயசு, இப்போ விஜய்க்கு 50 வயசு, 25 வருஷம் இளையவர். கருணாநிதி அமர்ந்த சீட்ல, காமராஜ் அமர்ந்த சீட்ல, கக்கன் அமர்ந்த சீட்ல உட்கார்ந்து இருக்கிறத ரஜினியால ஜீரணிக்க முடியல, ரஜினி குடும்பத்தால ஜீரணிக்க முடியல. ஸ்டாலினை பார்த்து என்ன சினிமா தயாரிப்புக்கு பேசுறீங்களா? ரஜினி ஸ்டாலினை முதலமைச்சராக பேசினாரா? என்ன பேசுறீங்க? இல்லை, என் நண்பருடைய தோல்வியை என்னால் தாங்கிக்க முடியல, அதனால நலன் விசாரிக்க போனா நான் அப்படின்னு சொல்றாரு. இல்லைங்க, அதாவது வெற்றி பெற்றா தான் வாழ்த்து சொல்லலாம். தோல்வி அடைஞ்சா அவர் பாட்டுக்கு இருப்பார், இவர் பாட்டுக்கு இருப்பார். பாஜக அதிமுக திமுக ரெண்டையும் இணைப்பதற்கு ஒரு முயற்சி பண்ணுது. ஒரே நாள காலி பண்ணிடலாம்ல. இப்ப காலி ஆயிடுச்சு. இத சுத்தமா முடிச்சு விட்டா அடுத்து பாஜகவுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு. இப்போ திரு கமலஹாசன் வெற்றி பெற்றிருந்தா ஒருவேளை நீங்கள் சொல்கிற மாதிரி எனக்கு வந்து ஒரு வைத்தறிச்சல் பொறாமல் கூட இருந்திருக்கலாம். ஏன்னா நானும் அவர் சமகாலம், என்னை விட 25 வருஷம் சின்னவர் விஜய். அவர் வந்து வெற்றி பெறும்பொழுது எனக்கு அதுக்கான எண்ணமே வராதேன்னு சொல்கிறாரு. கமலஹாசன் வெற்றி பெற்றிருந்தா நான் வைத்தறிச்சலோட பட்டிருக்கலாம் அப்படி இல்லை. அதாவது சக நண்பன் வெற்றி பெற்றாலே வைத்தறிச்சல் வரலாம்ங்கிறாரு. ஆமா, அதை விட கீழே இருக்கிற வந்து ஒரு வைத்தறிச்சல் வராம, வைத்தறிச்சல் காரணம் அவரே சொல்றாரா? இவர் அரசியலுக்கு வந்திருந்தா தமிழ்நாட்டு மக்கள் இவரை வந்து முதல் தேர்தலில் முதலமைச்சர் ஆக்கியிருப்பாங்க, ஆக்கியிருக்க மாட்டாங்க. வாய்ப்பே இல்லை. விஜயை எது அரசியல் மயப்படுத்துனா ஸ்டாலினங்கள் தீய சக்தி. ஆமா, இதுதான் அவரை முதலமைச்சர். இவர் பேசுவார் அந்த மாதிரி சொல்ல மாட்டார். இவரு ஜெயலலிதாவும் வேணும், மோடியும் வேணும், ஆன்மீக அரசியல் வேணும், எல்லாரும் வேணுங்குவாரு. அப்படி எப்படி ஓட்டு போடுவோம்? இல்ல 21 ஜெயிச்சிருப்பாரு அவரு. இல்ல அதெல்லாம் அதான் சொல்லல. அரசியலுக்கு வர்றேன், லேட்டஸ்டா வருவேன் எல்லாம் ரஜினி மன்றத்தில் இருந்து பூரா. இப்போ ரஜினி வயசாகி போச்சு, 75 வயசாகி போச்சு. கண்ணு தெரியாது, காது கேட்காது, நடக்க முடியாது, ஓட முடியாது. எங்கே போய் ஜெயிக்கிறது? தமிழ்நாட்டு அரசியலில் அவர் குடும்பம் இவர் ஈடுபடணும்னு விரும்புது. ஆனால் இவருக்கு சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை 25 வருஷம் ஆச்சு பண்ணி. அப்போ அதை பத்திரமா பாதுகாப்பாக பார்த்துக்கணும். அவங்க குடும்பத்துக்கு அதை பற்றி இல்லை, மறுபடி ஒரு 5000 கோடி சம்பாதிக்க முடியும் அரசியலில் வந்தா. அவர்கள் இப்போ அவரை கூட டார்ச்சர் பண்ணுறாங்க. இல்லை, ஆதவர்ஜுனா வந்து ரஜினிகாந்த் அவர்களை வந்து மிரட்டிச்சு திமுகன்னு சொல்லும்போது ஒரு ட்வீட் ஒன்று போட்டார் ரஜினிகாந்த். காலம் காத்திருந்து பதில் சொல்லுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி. அதான் திமுக ஆட்சிக்கு வந்திருந்து அவர் சொன்னார். திமுக இப்போ பிடிக்கிட்டு போயிடுச்சு. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட், உங்கள் பழைய வீட்டை புதிய வீடாக மாற்றலாம், வாங்க. வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா பாண்டியன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். நேற்று ரஜினிகாந்த் அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்து பேட்டி கொடுக்கும்பொழுது சொல்கிறாரு, எனக்கு விஜய் மீது இந்த பொறாமையோ வைத்தறிச்சலோ இந்த வந்து எரிச்சல் படுற கேரக்டர் நான் கிடையாது, அப்படிப்பட்ட எண்ணம்லாம் எனக்கு கிடையாது, அது ஒரு தரங்கட்ட எண்ணம் அப்படின்னு சொல்லி ரஜினிகாந்த் அவர்கள் சொல்லி, ஏன் நான் போய் ஸ்டாலினை பார்த்தேன், சில பேர் கதைகள்லாம் கட்டி விட்டாங்க, நான் போய் வந்து ஒரு மீடியேட்டர் வேலை பார்க்குறேன்னு சொல்லிட்டு கதையெல்லாம் கட்டி விட்டாங்க, நான் என்ன அவ்வளோ கேவலமானோன்னா சொல்லி ரஜினிகாந்த் அவர் சொல்கிறாரு. நான் நிறைய டைம் வந்து ப்ரெஸ்ஸை வந்து மீட் பண்ணுறதுக்கு நினச்சேன், ஆனால் வாய்ப்பு கிடைக்கல, அதனால் வந்து இது சொல்கிறேன்றதை சொல்லியிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க உங்களோட பேட்டியை? இல்லை, அவர் போனதெல்லாம் உண்மைதான். ஏன்னா விஜயை விட அமித்ஷா பெரியவர், விஜயை விட அமித்ஷா பெரியவர். அமித்ஷாவை விட கருணாநிதி குடும்பம் அவருக்கு நெருங்கிய குடும்பம். ஓகே, நீங்கள் அந்த ராகவேந்திரா கல்யாண மண்டபமே, அதை நிலத்தை ஒரு ஒரு பில்டர் ஏமாற்றி ரஜினிகாந்த் குடும்பத்துக்கு விலை பேசி விற்று விட்டான். வாங்கிய பிறகு அவர் திருமண மண்டபம் கட்டிய பிறகு அது ஃபோர்ஜரி பத்திரம். ஓகே, இது நீதிமன்றத்துக்கு போகுது. நீதிமன்றத்துக்கு போன பிறகு நீதிமன்றம் இந்த சொத்தில் ரஜினிக்கு சம்பந்தம் இல்லை, ஓகே, ஒரு தீர்ப்பு கொடுக்குற சூழல். இந்த சூழலில் கருணாநிதிட்ட போய் சரணடைகிறார், என்னை எப்படியாவது இந்த சொத்தை மீட்டு கொடுக்கணும். இதே போல் ஒரு சொத்தை
நீங்கள் தமிழ்நாடு முழுக்க பிரபலமான ஆட்கள் பூரா பல கோடி ரூபாய் இழந்திருக்கான். இதில் இந்த மோசடியில் நீங்கள் கருணாநிதிட்ட போய் மம்முட்டியே 100 கோடி ரூபா கொடுத்துட்டு என்னை மீட்டு கொடுக்குங்கிறார். ஜெயலலிதாவுடைய சிறுதாவூர் பங்களாவுக்கு ஏற்ற மாதிரி பஞ்சமி நிலம் 100 ஏக்கரா ஏமாத்தி ஒருத்தர் யாருக்கு கொடுத்துட்டா மம்முட்டிக்கு 100 கோடி போச்சு. ஏக்கரா 1 கோடி 100 கோடி போச்சு. அதே போல தான் ரஜினிகாந்துக்கு. ரஜினிகாந்த் இதை நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறன்னார். யாரா நாடுன்னா அவர் மனைவி மகன் மகள் அந்த ட்ரஸ்ட் ஒன்று ஆரம்பிச்சு அதுக்கு கொடுத்துட்றான்ட்டார். இப்படி எல்லாம் மோசடி. அது ஒரு காலகட்டத்தில் அந்த சொத்து உடைமையாளனுக்கு போகிற நிலைமை வந்த பிறகு கருணாநிதி போய் சரண்டர் ஆன பிறகு கருணாநிதி ஆற்காடை விட்டு அவர் ஒரு தெலுங்கு நில உடைமையாளர் அவருடைய சமரசம் பேசி அதை மீட்டு கொடுத்தவர் கருணாநிதி. அதனால கருணாநிதிக்கு பல முறை நன்றி சொல்லியிருக்கார். என்னுடைய வாழ்நாளில் எத்தனை இன்னல்கள் வந்தாலும் எனக்கு டாக்டர் கலைஞர் தான் மிகப்பெரிய தலைவர். விஜய் அவர்கள் மேலே வந்து இப்போ வெற்றி பெற்றார் விஜய் தேர்தலில். இவர் தேர்தலுக்கு வரேன்னு சொல்லிட்டு அப்புறம் வர முடியலன்னு சொல்லிட்டு போயிட்டார். இவருக்கு அது முதலமைச்சர் ஆகணுன்ற ஆசை வந்து இருந்துச்சு தான். இன்னைக்கு ஒரு வெற்றி பெற்றதுனால அதை ஜீர்ணிக்க முடியாமல் ஒரு பொறாமையில பேசுகிறார் ரஜினி அப்படின்னு சொல்லும்போது இல்லை எனக்கு பொறாமலாம் கிடையாது, எனக்கு ரொம்ப நல்ல எண்ணம், நான் வந்து ரொம்ப கெட்டவெல்லாம் கிடையாது, அப்படியேப்பட்ட எண்ணம் என் வயசுக்கு போது சரியான்னு சொல்லிட்டு கேட்குறாரு. எப்படி பார்க்குறீங்க அதை? இல்லை இதெல்லாம் நடிப்பு, சினிமாக்காரங்க நடிக்க சொல்லி கொடுக்க வேண்டியது வைத்தறிச்சல் இருக்கா? கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா தான் தான் சூப்பர் ஸ்டார், தான் தான் மூடி வீட்டுக்கு வருவார், நரசிம்மராவ் இவர் வீட்டுக்கு போவார், கருணாநிதி இவர் எதை சொன்னாலும் கேட்பாரு, ஜெயலலிதாவை எதிர்ப்பார், ப. சிதம்பரத்தோட நெருக்கு. இப்படி ஒரு லாபி உள்ளவர் யாருன்னு கேட்டீங்கன்னா ரஜினிகாந்த் தான். விஜய் அப்பெல்லாம் இப்போ சின்ன குழந்தை, அரசியல்ல குழந்தை. 25 ஆண்டுகளுக்கு முன்பே ரஜினி ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார். இப்போ இவர் 25 வருஷம். நீங்கள் அப்படியே 2000 போனீங்கன்னா 2000 ரஜினி நினைச்ச நேரத்தில் ஜெயலலிதா பேசுவார், கருணாநிதி பேசுவார், மோடிட்டு பேசுவார், நரசிம்மராவ்ட்டு பேசுவார். 91 புரியுது. அப்போ அவ்வளவு பெரிய லாபி உள்ளவர். இப்போ பல ஆயிரம் கோடி சொத்து, சூப்பர் ஸ்டார் பட்டம், இதெல்லாம் இருந்தோம். ஒரு சின்ன பையன், அவருக்கு இப்போ 75 வயசு, இப்போ விஜய்க்கு 50 வயசு. 25 வருஷம் இளையவர். நீங்க கருணாநிதி அமர்ந்த சீட்டில், காமராஜ் அமர்ந்த சீட்டில், கக்கன் அமர்ந்த சீட்டில் உட்கார்ந்து இருக்கிறத ரஜினியால ஜீரணிக்க முடியல, ரஜினி குடும்பத்தால ஜீரணிக்க முடியல. இதை என்ன காரணம்னா, இவரை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டு அரசியலில் அவர் குடும்பம் இவர் ஈடுபடணும்னு விரும்புது. ஆனா இவருக்கு சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை 25 வருஷம் ஆச்சு பண்ணி. எத்தனை வருஷம் ஆச்சு? 25 வருஷம். அதனுடைய ஆயுள் காலமே 25 வருஷம் தான். புரியுது. மறுபடியும் அந்த இடத்துல வேற கிட்னி வைக்க முடியாது. அப்போ அதை பத்திரமா பாதுகாப்பாக பார்த்துக்கணும். அவங்க குடும்பத்துக்கு அதை பற்றி இல்லை, மறுபடி ஒரு 5000 கோடி சம்பாதிக்க முடியும் அரசியலில் வந்தா. இதை அவர்கள் இப்போ அவரை போட்டு டார்ச்சர் பண்றாங்க. இப்போ இதுக்கு நடுவில் பாஜகவுடைய ரகசிய ஏஜென்ட். பாஜக தமிழ்நாட்டில் எந்த வேலையை செய்யணும், நான் அவ்வளோ சீப்பான ஒருத்தனான்னு கேட்குறாரு. இல்லை அப்படிதாங்க சொல்லுவாங்க. அப்போ சரி, ஸ்டாலினை பார்த்து என்ன இந்த சினிமா தயாரிப்புக்கு பேசுறீங்களா? இல்லை வர்றேன் சினிமா தயாரிப்பு ஒரு 1000 கோடி ரூபா பட்ஜெட் தான் போய் பேசலாம். இல்லை ரஜினி ஸ்டாலினை முதலமைச்சராக பேசினாரா? இல்ல பாஜக ஆட்சிக்கு என்ன பேசுறீங்க? இல்ல என் நண்பருடைய தோல்வி என்னால தாங்கிக்க முடியல, அதனால நலன் விசாரிக்க போனா நான் அப்படின்னு சொல்றாரு. இல்லைங்க, அதாவது வெற்றி பெற்றா தான் வாழ்த்து சொல்லலாம். தோல்வி அடைஞ்சா அவர் பாட்டுக்கு இருப்பார், இவர் பாட்டுக்கு இருப்பார். பாஜக அதிமுக திமுக ரெண்டையும் இணைப்பதற்கு ஒரு முயற்சி பண்ணுது. ஒரே நாள காலி பண்ணிடலாம்ல, ரொம்ப நாள் இப்ப காலி ஆயிடுச்சு. இத சுத்தமா முடிச்சு விட்டா அடுத்து பாஜகவுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு. இல்லை, இப்போ திரு கமலஹாசன் வெற்றி பெற்றிருந்தா ஒருவேளை நீங்கள் சொல்கிற மாதிரி எனக்கு வந்து ஒரு வயிற்றெரிச்சல் பொறாமல் கூட இருந்திருக்கலாம். ஏன்னா நானும் அவர் சமகாலம், என்னை விட 25 வருஷம் சின்னவர் விஜய். அவர் வந்து வெற்றி பெறும்பொழுது எனக்கு அதுக்கான எண்ணமே வராதேன்னு சொல்கிறாரு. கமலஹாசன் வெற்றி பெற்றிருந்தா நான் வயிற்றெரிச்சலோட பட்டிருக்கலாம் அப்படி இல்லை. அதாவது சக நண்பன் வெற்றி பெற்றாலே வயிற்றெரிச்சல் வரலாம்ங்கிறாரு. ஆமா, அதை விட கீழே இருக்கிற வந்தவர் வயிற்றெரிச்சல் வராம, வயிற்றெரிச்சல் காரணம் அவரே சொல்றாரா? அப்போ இதெல்லாம் அதாவது நடந்து முடிந்து விட்டது. இனி விஜயை போய் பார்க்கறதா? இல்லை, அவர் என்ன சொல்றாருன்னா
விஜயை போயிட்டு நான் ஒரு சம்பிரதாயத்துக்கெல்லாம் பார்க்க மாட்டேன், நான் சும்மா போய் ஏன் நான் பார்க்கணும்னு சொல்றாரு. அதாவது அந்த ஒரு எண்ணம் தாங்க முடியலன்னு தெரியுது. உண்மை. ஏன்னா இவருக்கு பாஸ் வந்து ஸ்டாலின் தான், அரசியல் தலைவர் கருணாநிதி வீட்டு குடும்பம் தான். நீங்க துரைமுருகனை பெஞ்சை காலி பண்றதுக்கு ஏவாவேலுக்கு எழுத படிக்கவே தெரியாது, புத்தகம் எழுதுறாரு, அம்பேத்கர் புத்தகம் எழுதி அந்த புத்தக வெளியீட்டுல இவரை கூப்பிட்டு இவரை பெஞ்சை தேய்ச்சிட்டு இருக்காதியா ஓல்டு ஸ்டூடெண்ட் கிளம்பு, தன்னுடைய மகன் உதயநிதிக்கு வாய்ப்பு கொடு, இதுதான் மேட்ரு. அப்போ கருணாநிதி குடும்பத்துக்கு அரசியல் ரீதியாக எந்த சிக்கல் சிரமம் வந்தாலும் தீர்க்கக்கூடிய நபரா இருக்காரு யாரு? ரஜினிகாந்த். இப்போ திராவிட இயக்கம் ஒட்டுமொத்தமாக அழிக்கப்பட்டிருக்கு. திராவிட இயக்கம் திமுக ஒட்டுமொத்தமாகவே அழிக்கப்பட்டிருக்கு. திமுக நீ எந்த காலத்திலேயே இவர்கள் கொடுத்த 10,000 கோடிக்கு இந்த 70 சீட்டு, 73, 5 காங்கிரஸ் போச்சு, 68 சீட். இதுக்கு என்ன விலை? 10,000 கோடி. இப்போ இனி எத்தனை 10,000 கோடி கொடுத்தாலும் திமுகவுடைய வரலாறு முடிஞ்சு போச்சு. திமுகவுடைய முஸ்லீம் 14% முஸ்லீம்கள் உருவப்பட்டு விட்டார்கள். கொஞ்சம் கொஞ்சமாக டேமேஜ் ஆகிட்டே இருக்கு. அது கடைசியாக திமுகவுடைய 10% வாக்கு தான் திமுக இருக்கும். இனிமேல் திமுக என்பது வரலாற்றில் நினைச்சே பார்க்க முடியாது. காங்கிரஸ் எப்படி தமிழ்நாட்டில் துடை தெரியப்பட்டது, அதே போல இப்போ அடுத்த காங்கிரஸ் எது? திமுக தான். 2021 கட்சி ஆரம்பிக்கணும்னு சொன்னாரு. அப்புறம் கட்சி வந்து ஆரம்பிக்கல. செய்தியாளர்கள் கேட்கறாங்க, 21 நீங்க கட்சி ஆரம்பிச்சு ஜெயிச்சிருப்பீங்கன்னு கேட்டா 100% வெற்றி பெற்றிருப்போம்னு சொல்றாரு. ரஜினிகாந்த் அவர் ஜெயிச்சிருப்பாரா 21? இல்லைங்க, அதாவது அவர் 2061 வந்தாலும் சரி, படம் வரும்போது ஒரு ப்ரொமோஷன் கொடுக்கணும். அதுக்கு 100 கோடி ரூபாய் செலவு பண்ணா என்ன விளம்பரம் கிடைக்குதோ அதுதான் அவர் அரசியலுக்கு கொளுத்தி போடுற செய்தி. இப்ப அது கூட எடுபடுறது இல்லை. இல்ல 21 ஜெயிச்சிருப்பாரு அவரு. இல்ல அதெல்லாம் அதான் சொல்லல, அரசியலுக்கு வர்ற லேட்டா வருவேன் எல்லாம் ரஜினி மண்டலத்தில் இருந்து பூரா. இப்போ ரஜினி வயசாகி போச்சு, 75 வயசாகி போச்சு. கண்ணு தெரியாது, காது கேட்காது, நடக்க முடியாது, ஓட முடியாது, எங்க போய் ஜெயிக்கிறது? இது எப்படின்னா இவருக்கு ரசிகர் பண்ற எப்போன்னு கேட்டீங்கன்னா, இவரை நம்பி பல பேர் காணாம போயிட்டான். 3 முடிச்சு படம் வந்தது இல்லை, அது வந்து 75 வந்து 75 எனக்கெல்லாம் ஒரு 17-18 வயசு. அப்போ ரஜினியோட ஆக்ஷன் எல்லாரும் ரசிப்பான். அப்போ எம்ஜிஆர் சிவாஜிக்கு எந்த அரசியல் பின்னணி இருக்காது, கமலஹாசனுக்கு பின்னணி இருக்காது. அப்போ எம்ஜிஆருக்கு அடுத்து ரஜினிக்கு தான், ரஜினிக்கு அடுத்து அதே விஜய்காந்த் விஜய். இந்த இவர்களெல்லாம் நீங்க என்எல்சி ஏரியாவில் ஓடும். எங்க இந்த என்எல்சி ஏரியா என்பது அந்த வன்னியர் தலித் பெல்ட் வட மாவட்டங்கள், அங்கதான் சினிமாவே ஓடும். ஐயப்பன் கோயிலுக்கு போற கூட்டம் அங்கதான் இருக்கு, பான்பராக்கு போற கூட்டம் அங்கதான் இருக்கு, தண்ணி அடிக்கிற கூட்டம் அங்கதான் இருக்கு. எல்லாம் இங்க இந்த வட மாவட்டங்கள்ல தான். வட மாவட்ட அரசியல் தான் தமிழ்நாட்டை தூக்கி பிடிக்கும். விஜயகாந்த் எங்க ரெண்டு ஜெயிச்சாரு? வட மாவட்டம் தான். ரிஷிவந்தியம் விருத்தாச்சல் எங்க இருக்கு? அங்கதான். அப்ப இதுதான் இப்ப விஜய்க்கான அரசியல் களம். இவரை பொறுத்த வரைக்கும் அந்த அரசியல் களத்துக்கு இவர் தயாராக இல்லை. இல்ல அந்த பீக்கான டைம்ல இருந்தார் சார். நான் சொல்றது 21க்கு முன்னாடி கூட எடுத்துக்கலாம். இந்த அதாவது இவர் அரசியலுக்கு வந்திருந்தா தமிழ்நாட்டு மக்கள் இவரை வந்து முதல் தேர்தலில் முதலமைச்சர் ஆக்கியிருப்பாங்க, ஆக்கியிருக்க மாட்டாங்க. வாய்ப்பே இல்லை. இவர் அரசியலுக்கு நீங்க விஜயை எது அரசியல் மயப்படுத்துனா ஸ்டாலினங்கள் தீய சக்தி. ஆமா, இதுதான் அவரை முதலமைச்சர். இவர் பேசுவார் அந்த மாதிரி சொல்ல மாட்டார். இவரு ஜெயலலிதாவும் வேணும், மோடியும் வேணும், ஆன்மீக அரசியல் வேணும், எல்லாரும் வேணுங்குவாரு. அப்படி எப்படி ஓட்டு போடுவோம்? தமிழ்நாட்டினுடைய பிளாட்ஃபார்மே திமுகவை எதிர்த்தா உங்களை முதலமைச்சர் ஆக்கிடுவான். விஜய் உதாரணம். ஆமா, திமுகவை எதிர்த்த எம்ஜிஆர் முதலமைச்சர், வேற எதுவுமே இல்லை. அது அந்த எம்ஜிஆரை எதிர்ப்பு குறைந்து போனால் அது திமுக போகும். எம்ஜிஆர் விஜயகாந்த் யாரை எதிர்த்தாரு? திமுக. அந்த எதிர்ப்பு குறைந்து போன பிறகு அது அப்படியே அதிமுக திமுக ஸ்பிளிட் ஆகுது. ராமதாஸ் திமுக எதிர்த்தாரு, அது எதுக்காக திமுக கூட்டணி சேர்ந்தாரு, காணாம போயிட்டாரு. வைகோ திமுக எதிர்த்தா கட்சி ஆரம்பிச்சாரு, திமுக சேர்ந்தாரு, காணாம. இது கருணாநிதியோட தந்திரம். எப்படி இருந்தாலும் எதிரிய மடக்கி உள்ள கொண்டு வந்து காணாம வைக்கிறார். அவர் ஆக்க முடியாத ஒரே ஆளு எம்ஜிஆர் தான். ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் கூட சசிகலா கூட கருணாநிதி நல்ல தொடர்புல இருப்பார்.
அப்போ அதெல்லாம் மக்களுக்கு தெரிஞ்ச பிறகு ஜெயலலிதா தோற்கடிக்கப்பட்டு மறுபடியும் கருணாநிதி வருவதற்கு அதான் காரணம். எம்ஜிஆர் மரணம் அடைந்து 87ல் 2 ஆண்டு காலம் குடியரசுத் தலைவர் ஆட்சி. 89ல் அதிமுக 2ஆ உடைந்த பிறகு ஜாச்சே உடைந்த பிறகுதான் திமுக ஆட்சிக்கு வருது. உடைய ஒன்றா இருந்தா திமுக ஆட்சிக்கே வந்திருக்காரு. இவர் கொஞ்சம் கூட திமுக எதிர்ப்பு மருந்துக்கு கூட செய்வாங்க. இப்போ விஜய் அவர்கள் மீது வந்து இவருக்கு வந்து வயிற்றெரிச்சல் வந்து இருக்கிறதுன்னு நம்மலாம் சொன்னாலுமே கூட அவர் இன்னொன்றுமே சொல்கிறாரு, விஜய் அவர்களுக்கு நீங்கள் 2 வருஷம் டைம் கொடுக்கணும், குறிப்பாக அவங்க தொண்டர்கள் வந்து எது செஞ்சாலுமே நேரடியாக விஜயை தான் அது பாதிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல எண்ணத்தோட சொல்கிறார் இல்லையா. 2 வருஷம் நம்ம எதுவும் கேட்கக்கூடாது, டைம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அப்போ விஜய் அவர்கள் மீது ஒரு நல்ல எண்ணம் இருக்குது அப்படின்றத வெளிப்படுத்துறாரு. இல்லைங்க, இப்போ அவர் முதலமைச்சர் ஆகிட்டார், அவரே எதிர்பார்க்கல அந்த சீட்டில் உட்காருவோமான்னு வந்துட்டாரு. இப்போ 5 வருடமோ 4 வருடமோ 3 வருஷமோ அவரு தான் அந்த இடம். ஏன்னா அவ்வளோ திமுக பலவீனமாக இருக்கு, அதிமுக பலவீனமாக இருக்கு. அப்போ அந்த இடம் 5 வருடம் அவருக்கு. 5 வருடம் சரியா இருந்தா பலமா இருக்கும், சரியா இல்லைன்னா பலவீனமா போகும். அப்போ அவர் ரஜினியை பொறுத்த வரைக்கும் இனிமேல் தமிழ்நாட்டு அரசியல்ல பவர் சென்டர் விஜய் தான், ஆதவர்ஜுனா தான். இவர்களை நம்ம இணைந்து கொள்ளுவதான் புத்திசாலி. இல்லை, ஆதவர்ஜுனா வந்து ரஜினிகாந்த் அவர்களை வந்து மிரட்டிச்சு திமுகன்னு சொல்லும்போது ஒரு ட்வீட் ஒன்று போட்டாரு ரஜினிகாந்த், காலம் காத்திருந்து பதில் சொல்லுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி. அதான் திமுக ஆட்சிக்கு வந்துருந்து அவர் சொன்னாரு. திமுக இப்போ பிடிக்கிட்டு போயிடுச்சு. அதனால இப்போ நீங்க அதிகாரம் வந்த பிறகு உதாரணத்துக்கு மூப்பனார் விட்டு தம்பி கல்யாணம், ஜெயலலிதா போய் அங்க ரெக்கார்ட் டான்ஸ் ஆடுது. அப்போ நடிகா இருக்கு. ஆமா, நடிகா இருக்கும்போது நல்லா கேட்டுங்க, இந்த அம்மா போய் ரெக்கார்ட் டான்ஸ் ஆடுது. ரெக்கார்ட் டான்ஸ் ஆடு மூப்பனார் சேர்ந்து ஆடி இருப்பார். மூப்பனார் ஆடாத ஆட்டமே இல்லை. அப்போ பண்ணையார்கள் போய் என்ன பண்ணுவான்னு தெரியுமில்ல. அப்போ காலம் மாறி அந்த அம்மா முதலமைச்சர் ஆகுது. அந்த அம்மா முதலமைச்சர் ஆகுது. முதலமைச்சராகி மூப்பனாரை ஒரு கூட்டணிக்கு கூப்பிட்டு பணம் கொடுத்து அனுப்புது. மூப்பனார்ட்ட பணம் வாங்கி ஜெயலலிதா தமிழ்நாட்டின் முதலமைச்சராகி பணம் கொடுத்து அனுப்புது. மூப்பனார் பையன் வாசனே இப்போ நேரம் போய் வாங்குறாரு, வழியில் வர கொஞ்சம் எடுத்துகிட்டு போயிடுவான்னு. அதே தான் இப்போ ரஜினிக்கு. இவரெல்லாம் எங்கேயா தேர போகிறான்னு நினச்சா அந்த தென்னாவிட்டு இப்போ என்னாச்சு, யார ஒரு நீங்கள் காக்கா கழுகு சென்னையில் வந்தது இல்லை. ஆமாம், நான் உயர உயர பறந்தாலும் காக்கா கழுகாக முடியாதுன்னு சொன்னேன். நான் தாயா சூப்பர் ஸ்டார், நீலாம் நினச்சி கூட பார்க்க முடியாது. அப்போ இப்படி ஒரு ட்ரெண்டை உருவாக்குறது யாருன்னு கேட்டிங்கன்னா ஜெகதீஷ் பழனிசாமி. இவர் முதலமைச்சர் ஆவதுக்கு சினிமாவில் 7 வருஷம் உழைத்தவர் ஜெகதீஷ் பழனிசாமி. அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, எங்கால் தாயா சூப்பர் ஸ்டார், அடுத்த உனக்கு கெழுத்து சூப்பர் ஸ்டார், நாங்கள் தான் சூப்பர் ஸ்டார்னு கொளுத்தி போட்டது ஜெகதீஷ் பழனிசாமி. அப்போ ஆதவர்ஜுனா இல்லை. இப்போ நேரடியாக ரஜினியோட மோதியது தான் அவருடைய கூட்டத்துக்கு காரணம். அவர் சூப்பர் ஸ்டார் சூப்பர் ஸ்டாரோட காளி இவர் தான் அப்படின்னு 7 வருஷம் இந்த இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு, ஆர்எஸ்எஸ்காரன் இப்படி யோசிச்சு செய்வான். அதை விட கடுமையாக யோசிச்சு செய்தவர் ஜெகதீஷ் பழனிசாமி. இப்போ விஜய் அவர்களை வந்து தமிழ்நாட்டு மக்கள் ஒரு நடிகராகவும் அரசியல்வாதம் ஏற்றுக்கிட்டாங்க. ரஜினி அவர்கள் வந்து அந்த ஆரம்பத்திலேருந்து இதை வரேன்னு சொல்லும் பொழுது மக்கள் அப்போ வந்து ஒரு ஆர்வத்தோடு தானே இருந்திருப்பாங்க. ரஜினி வந்தால் ஓட்டு போட்டு சிஎம் ஆயிக்கலான்ட்டு ஆர்வத்தோடு தானே இருந்திருப்பாங்க. இல்லைங்க, அது எப்போ நடந்ததுன்னா அந்த கர்நாடகா காவிரி பிரச்சனை நடந்தது. அப்பவே ரஜினி எல்லாம் தூக்கி போட்டான், எக்ஸ்போஸ் ஆகி. ரஜினி ரசிகனா ரஜினிக்கு எதிர்த்து அறிக்கை விட்ட காலம்லாம் நான் பார்த்தேன். நீ முதல்ல அவர் சொல்றாரு, தமிழ்நாட்டுக்கு வந்தால் கன்னடத்துக்காரங்கிறான், கன்னடத்துக்கு போனால் தமிழங்கிறான். ஆக்சுவலி ஒரு மராட்டி. மகாராஷ்டிரா போனால் நீ கன்னடத்துக்காரங்கிறான். நான் எங்கே தான் போகிறது, நான் என்னதான் சொல்றது, இப்படி அவர் பேசி நான் கேட்டிருக்கேன். இதை இவரை ஒரு ஸ்டேஜில் ஜெயலலிதா பாய்ஸ் கார்டன், இவர் பாய்ஸ் கார்டன் 91 96 இவர் என்ன, இவருக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, இவர் முதல்ல வாங்கின ஃபியட் கார் ஓட்டுறது. ஃபியட் கார் ஓட்டிட்டு தாஜ் பாருக்கு போகிறது. இப்போ தாஜ் பாரை வீட்டிலே வச்சிருக்காரு. அந்த கேளம்பாக்கத்தில் ஒரு 100 ஏக்கரா பண்ணை வீடு. அதில் ரயில்வே ஸ்கிராப்புக்கு போடுவான்ல ரயில் பெட்டி, அதை வாங்கி இன்ஜினை வாங்கி ரயில் ட்ராக் உள்ளே போட்டிருக்காரு. ரயில் ட்ராக் நக்கீரில் தொடராக வந்தது. அப்புறம் நம்ம நக்கீர் தான் போட்டாங்க. இவருக்கு ரயிலே போயிட்டு சரக்கு சாப்பிடணும். அப்போ என்ன பண்ணுறாரு, 100 ஏக்கர்னா ஏறக்குறைய வந்து ஒரு 1 கிலோமீட்டர் வந்துடும். ரவுண்ட் அடித்தா 4 கிலோமீட்டர் வந்துடும். ஒரு ரயில் 4 கிலோமீட்டர் ஈஸியாக ஓடும்.
பழைய இன்ஜினை வாங்கி பெட்டியை வாங்கி அதை ஆட்டோமேட்டிக்காக ஓட்ட சொல்லி அதில் உட்காந்து இயற்கை காட்சி பார்த்துட்டு சாப்பிட்றது அவருக்கு ஒரு பழக்கம் அப்படிலாம் உள்ள வச்சுருக்காரு. இப்போ அதே போல் 91 அந்த அம்மா ஜெயலலிதா முதலமைச்சர் ஆயிடுச்சு. ஜெயலலிதா முதலமைச்சரானே அவரால் ஏற்றுக்கொள்ள முடியல. 91 சிஎம் ஆன பிறகு என்ன பண்றாரு? மதிக்கிறதே இல்லை. யார? ஜெயலலிதாவை மதிக்கிறதே இல்லை. இவர் அந்த செல்ஃப் டிரைவிங்கில் போய் தாஜ் பாரில் போட்டு காலில் போனால் செக் போஸ்ட்டுக்கு முன்னாடி நிறுத்திடுவோம். எங்க? அந்த பாய்ஸ் கார்டன் இருக்கு. பாய்ஸ் கார்டனில் லெஃப்ட் சைடு இவர் வீடு, ரைட் சைடு அந்த அம்மா வீடு. அப்போ இல்லைம்மா இல்லை சார் சிஎம் போகிறாங்க கான்வாய் இல்லை நைட்டில் இல்லை நீங்கள் அந்த வண்டியெல்லாம் போகிறதில்ல, நான் 10 மணிக்கு பிளாக் பண்ணிடுறேன். இவர் காரை அங்கே விட்டு நடந்து போவார். பல செய்தி வந்துருக்கு. என்ன காரணம்? ஜெயலலிதாவை முதலமைச்சராக சக நடிகை, அவ்வளவுதான். நடிகைனா கேவலமா தான் பார்ப்பான். மோகன்லால் நம்ம விஷயத்தை முதல்ல பேசியிருக்கேன்னு எந்த விஷயம்? அந்த முறை விஷயத்தை. மம்முட்டி ஜென்டில்மேன், மம்முட்டி மேல எந்த குறையும் சொல்ல முடியாது. ஆமா, அந்த மாதிரி ஆளு. அப்போ இதுதான் ஜெயலலிதா முதலமைச்சரானதையே ரஜினியால் ஏற்றுக்கொள்ள முடியல. ரஜினியால ஏற்றுக்கொள்ள முடியல. நம்ம கதாநாயகி தானே. கதாநாயகினா தனக்கு பாலியல் ரீதியான அடிமை, இதை தாண்டி அவர்களுக்கு எந்த சிந்தனையும் வராது. இதே கதை தான் சிவாஜி. சிவாஜி பட்டிக்காடா பட்டணமானு ஒரு படம். ஜெயலலிதா அதில் கதாநாயகி. சின்ன பொண்ணு அப்பெல்லாம் 17, 18, 19 வயசு. நீங்க பாவம், அதெல்லாம் ரொம்ப குடும்பம், ரொம்ப பேசக்கூடாது, அந்த மாதிரி இறந்து போச்சு. இதே மாதிரி தான் டைரக்டரு, ப்ரொடியூசர், கதாநாயகன். அந்த மாதிரி எல்லையில் ஜின்னை ஊற்றி கொடுத்துருவாங்களாம். நைட்டு பூரா இவனுக்கு தொந்தரவு, பகல் பூரா அந்த மாதிரி நடிக்கணும், தூங்கி விடுவோமா. பாவம், நம்ம அப்படிதான் பார்க்க வேண்டியதாக இருக்கு பெண்களை. இப்போ இதே கதை தான் ரஜினி. ரஜினி பொறுத்த வரைக்கும் ஜெயலலிதாவே ஏற்றுக்கொள்ள முடியாதவர் யாரை ஏற்றுக்குவார்? விஜய். எப்படி ஏற்றுக்குவார்? இதுதான் இப்போ ரஜினிக்கு உள்ள ஈகோ.